என்னங்க கடுமையான மழையில நல்ல விளைச்சல் இந்த முறை. ஆனால் விவசாயிகள் துன்பப்படுகின்ற அளவிற்கு அறுவடை செய்த நெல்லை எல்லாம் கொள்முதல் நிலையங்களில் கொண்டு கொடுப்பதற்கு முன்பே நிறைய நெல்மணி எல்லாம் நீங்க சொன்ன மாதிரி முறையெல்லாம் இருக்கு. இது தமிழ்நாடு அரசாங்கம் கவனமாக இதில் செயல்பட்டு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இழப்பை சரி செய்கின்ற விதமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். நாங்க வைக்க போற கோரிக்கை தானே, அதுதான் சொன்ன. தமிழ்நாடு அரசாங்கம் அதை சரியாக மத்திய அரசு குழுவிடம் சொல்லி விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் பெற்றுத்தர வேண்டும் என்பதுதான், அதை மத்திய அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை. சரி, அண்ணா பழனிசாமி தேர்தல் நேரத்தில் அங்கெல்லாம் வர்றாருல, அவரு கஜா புயலப்ப எப்படி நடந்துக்கிட்டாரு எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த முறை அவர் வந்து சென்றது மகிழ்ச்சி தான். நான் அதை தாண்டி சொல்ல, அதை நீங்க வசதியா மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பாராத விதமாக புதிய கூட்டணி உருவாகவும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன நீங்க கூட அதை சொல்லுங்க. நீங்க இப்ப ஒரு கூட்டணியில 2 கூட்டணியில கட்சிகள் இருக்கு. 3வது விஜய் தலைமையில கூட்டணி உருவாகலாம். அதுபோல ஸ்ரீமான் அவர்கள் தனித்து போட்டிருந்தாரு. தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் நீங்கள் எதிர்பாராத விதமாக கூட்டணிகள் மாற வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு இந்த தேர்தலில் இருக்குன்னு சொல்றேன். நான் எந்த கூட்டணியும் உடையும் அப்படின்லாம் நான் ஜோதிடம் சொல்லல. நீங்கள் எதிர்பாராத விதமாக, நீங்கள் கணிக்க முடியாத அளவுக்கு புதிய கூட்டணிகள் உருவாகும். அதை நீங்க எப்படி ரீட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணீங்க. இல்ல, இந்த தேர்தலில் எனக்கு தெரிந்தவரை ஆளும் திமுக கூட்டணிக்கும் தவேக தலைமையில அமைகின்ற கூட்டணிக்கும் தான் போட்டி இருக்கும் அப்படின்னு நான் என்னுடைய கணிப்பு. அவர்கள் எல்லாருமே புதியவர்கள் அரசியலுக்கு. விஜய் கட்சியில விஜய் உட்பட அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள் கீழே வரைக்குமே எல்லாம் புதியவர்கள். விஜய் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள், அது இல்லாம புதிதாக அரசியலுக்கு வந்தவர்கள். இதே திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் கூட மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டியார் அவர்கள் கட்சியில அவைத் தலைவராக இருந்தார். இவர்கள் கட்சியில் அது போல அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல யாரும் இல்லாதது ஒரு காரணம் இருக்கலாம். இன்னொன்று, அவர்கள் இந்த கடுமையான விபத்துல மிகவும் மன வருத்தத்தில் அவர்கள் அமைதியாக கூட இருக்கலாம். பொறுத்திருக்கோம். அதனால நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான். புதிய கட்சி தான். இன்றைக்கு அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு, கலைஞர் அவர்கள் மறைவுக்கு பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் அடுத்த தலைவராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி இன்றைக்கு கட்சியின் பெயரே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கட்சி இன்றைக்கு அதிமுகங்கிறத இல்லைங்கிற அளவுக்கு அதோட அடிப்படை சட்ட திட்டங்களையே மாற்றி எடப்பாடி திமுகவாக பழனிசாமி மாற்றிருக்கார். அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவரிடம் கொடுக்கப்பட்ட 4 ஆண்டு ஆட்சியில அவருடைய தவறான செயல்பாடுகளால் ஆட்சியை இழந்து இருக்கிறார். இன்னும் அரசியல் ரீதியாக
தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று எல்லோரையும் அவர் புறந்தள்ளிவிட்டு இரட்டை இலை இருக்கிறது என்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு புரட்சி தமிழன் எல்லாம் பேர் சூட்டிக் கொண்டு அவர் செயல்படுவது அவரது அனுபவம் அரசியல் நீண்ட நாள் அரசியல் இருந்தாலும் முதிர்ச்சியின்மையை தான் காமிக்குது. அதனாலதான் சொல்றேன், விஜய் அவர்கள் ஒரு திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர், உச்ச சூப்பர் ஸ்டார். அவர் 30 ஆண்டுகள் சினிமாவில் ஒருத்தர் சூப்பர் ஸ்டாராகவே தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எப்படி அரசியலோ அதுபோல்தான் சினிமாவும் ரொம்ப கடினமான ஒரு துறை. அரசியல்ல நீங்க ஒவ்வொரு நாளும் நீங்க உங்களுடைய செயல்பாடு இல்லைன்னா காணப்படுவோம். ஒவ்வொரு தேர்தலிலும் அந்த கட்சியோ அந்த மனிதர்களோ சோபிக்கவில்லை என்றால் நீங்க அவங்களை கண்டுக்கவே மாட்டீங்க. அதுபோலதான் சினிமாவும் எத்தனையோ சூப்பர் ஹிட் கொடுத்த நடிகர்கள்லாம் காணாமல் போன இடத்துல இன்றைக்கு 50 ஆண்டுகளை தாண்டி திரு ரஜினிகாந்த், திரு கமல் அவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவர்கள் தான் உச்சபட்சத்தில் இருக்காங்க. அது போல திரு விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் அதற்கு அடுத்த கட்டமாக எப்படி எம்ஜிஆர் சிவாஜிக்கு அப்புறம் ரஜினி கமல் வந்த மாதிரி இன்னைக்கு விஜய் அஜித் வந்திருக்காங்க. சினிமா உலகத்துல கடுமையான போட்டிகளில் தன்னை நிறுத்திக் கொண்டிருக்கிற விஜய், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஏதோ விஜய்க்கு பிஆர் பாவோ ஏதோ பார்க்கல. நான் ஒரு நீங்க கேட்கறீங்க அவரால் எப்படி முடிவு, ஒரு 30 ஆண்டு அரசியல் அனுபவத்தில் ஒரு மாபெரும் தலைவர் கூட 23 வயசுல இருந்து இருந்த அனுபவத்திலையும் இன்னொருவரை எந்தவித பொறாமையோ யார் மீதும் பயமும் இல்லாமல் ஒரு குடிமகனாக பார்க்கிற பிறகு ஒரு கட்சி தலைவர் என்பதெல்லாம் விட்டு விட்டு பார்க்கும் பொழுது அவர் ஒரு உச்சபட்ச நடிகராக பட்டி தொட்டியெல்லாம் அவர் பெயர் தெரியும். குழந்தைகள் முதல் வயதானவர்கள் வரை விஜய் என்றால் தெரியும். அது அந்த ஃபெமிலியாரிட்டியே ஒரு அரசியல் ரொம்ப தேவையானது. அவர் இன்றைக்கு உங்க போல ஊடகத்தை சேர்ந்தவர்கள், சர்வே எடுக்கிற நண்பர்கள் எல்லோரும் சொல்வதே அவர் ஒரு இன்றைக்கு வருகின்ற தேர்தலில் ஒரு இம்பாக்டை உருவாக்குவார்னு சொல்லியிருக்காங்க. விஜயகாந்த் 2006 உருவாக்கியதை விட அதிகமான இம்பாக்டை அவர் உருவாக்குவார். அதனாலதான் சொல்றேன், இன்னும் பல இடங்களில இன்றைக்கு சொல்கிறேன், ஏதோ நான் பழனிசாமி மேல உள்ள தனிப்பட்ட விரோதத்தில் சொல்லலாம். இன்றைக்கு பழனிசாமி இரட்டையில இருக்கின்ற காரணத்தினாலும் பணபலத்தால் தான் இன்னைக்கு அவரால் சுழன்று கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் அவர் 15% குறைவான வாக்கு சதவீதத்தை அடைவார். 15%. விஜயோடைய தாக்கம் எப்படி, விஜயகாந்த் அவர்கள் 2006 தேர்தலில் அவர் 6% 8% எடுத்து ஒரு தொகுதியில ஜெயிச்சிருந்தாலும் அன்றைக்கு ஒரு தொங்கு சட்டசபை உருவானது. மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் திரு கலைஞர் அவர்கள் உருவாக்குறார். 96 சீட்டு தான் அவர் ஜெயிச்சாரு. அவங்க கூட்டணி ஆட்சி. அதுபோல அம்மா அவர்கள் 65 சீட்லயும் அந்த கூட்டணி 70 சீட் தான் ஜெயிச்சாங்க. நீங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அன்னைக்கு திமுக 50 தொகுதிகள்கிட்ட அந்த தேர்தலில் விஜயகாந்த்னால பாதிக்கப்பட்டது. அம்மா அன்றைக்கு அம்மாவுடைய கட்சி அண்ணா திமுக அன்றைக்கு 70 தொகுதிகள்கிட்ட பாதிக்கப்பட்டது. அதை விட அதிக இம்பாக்ட் விஜய்னால இருக்கும். அவர் 2வது இடத்திற்கு வருகின்ற வாய்ப்பும் இருக்கும். சரியான கூட்டணி அமைந்தால் அவரோட திமுக கூட்டணிக்கு சரியான போட்டியாக அது அமையும். அதனால பழனிசாமி தலைமையிலான அணி 3வது இடத்திற்கு யதார்த்தமா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும். யாரு சொல்றாங்க? எடப்பாடி கொடியை காமிக்கலாங்க. விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரா அவர் வருமானத்தை எல்லாம் திரையுலகத்துல சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்ப அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு மாற்றத்தை உருவாக்குறது தான் அவர் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. விஜய் தன் தலைமையில தான் கூட்டணி அமையின 2 மாநாடுகள்லையும் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு அவருடைய கொள்கை எதிரியாக பாஜகவையும் அரசியல் எதிரியாக திமுக சொல்லியிருக்காரு. அப்பெல்லாம் நீங்க கேட்டீங்க பழனிசாமி பத்தி ஒண்ணு தாக்கி பேசுறேன்னா அதுக்குதான் இன்றைக்கு மதுரை மாநாட்டிலையும் பதில் சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன பழனிசாமி பத்தி தெரியாதா? திரையுலகில் எத்தனையோ சவால்களை சமாளித்து வந்தவர். பழனிசாமி துரோகத்திற்கு பெயர் பெற்றவர்.
விஜய் தலைமையிலான கூட்டணியில பழனிசாமியை சேர்த்துக் கொள்வதற்கே விஜய் யோசிப்பார். ஏன்னா பழனிசாமி எப்பொழுதுமே அந்த அமாவாசை வேலை தான் பார்ப்பாரு. யாரு அது நீங்க தான் சொல்றீங்க காரணம் இருந்தாலும் அது விஜய் ஒண்ணு இல்ல. அவங்க கட்சிக்காரர்கள் வந்து யாரோ உங்கள்கிட்ட சொல்றதெல்லாம் நீங்க நம்பிட்டு இருக்காதீங்க. அந்த கட்சி அந்த சொல்றவங்க கட்சி தொண்டர்கள் விஜய முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதுதான் அவர்கள் விரும்புவார்களே தவிர பழனிசாமிய துரோகத்திற்கே பேர் போன பழனிசாமியை போய் ஆதரித்து அவர் தலைமையின் கீழ் விஜய் செல்வதால தேர்தல் முடிஞ்ச சொல்லுவாங்க சாப்பிட்டு கை காயறதுக்குள்ளார துரோகம் பண்ற மாதிரி இதுவரை ஆட்சியில் அமர்த்தியவர்கள் ஆட்சி தொடர காரணமானவர்கள் 4.5 ஆண்டு ஆட்சியை காப்பாற்றியவர்கள் எல்லோருக்கும் துரோகம் செய்த பழனிசாமி விஜய்க்கு துரோகம் செய்வார்கள் விஜய்க்கு தெரியாது. அவன் சின்ன பிள்ளையா. அதனால உறுதியாக அவர் பழனிசாமியின் தலைமையை ஏற்று கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பில்லை. பழனிசாமி தான் தன்னால் இந்த தேர்தலிலே வெற்றி பெற முடியாது என்பதை உணர்ந்து விஜய் தலைமையை ஏற்று கூட்டணி செல்வதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த முன்னாள் அமைச்சர்கள் பேசுறாங்க. அவர்கள் இன்னொன்று விஷயம் சொல்றாங்க, அது சிரிப்பா தான் இருந்துச்சு. திமுக வந்து தேர்தல் முறையில் விஜய் வந்து ஜெயிக்கலைன்னா திமுக அவர்களுக்கு ட்ரபிள் கொடுக்கும், அழைத்து விடுன்னு சொல்றாங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2021 தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு? பழனிசாமி ஆட்சி ஊழல் பெருக்கெடுத்து ஓடுகிறது, அமைச்சர்கள் முதலமைச்சர்லாம் ஊழல் திளைக்கிறார்கள், முறைகேடுகள் நடந்திருக்கு, தேர்தல் வாக்குறுதியிலேயே நான் வந்து தனி நீதிமன்றம் அமைத்து அவர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் தண்டிக்கப்படுவார்கள், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் நாளைக்கு பிடிச்சிருவோம் நாளைக்கு பிடிச்சிருவோம் சட்டமன்றத்தில் சொன்னார். அவர்களையே மக்கள் வரிப்பணத்தை ருசித்தவர்களையே அந்த ருசி கட்ட பூனைகளே அவர் இன்றைய வரைக்கும் ஒன்றும் செய்யல. விஜய் புதிதாக அரசியலுக்கு வந்து சினிமாவில் இருந்து திரையுலகத்திலிருந்து வந்தவரை இவரால் என்ன பண்ணிட முடியும்? சும்மா அவர்கள் வந்து தங்கள் கூட்டணிக்கு வர வைக்க வேண்டும் என்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நான் கவனிக்கிறவரை விஜய் அவர்கள் உஷாராக இருந்து அவர் தலைமையில் வந்தால் பழனிசாமி வந்தால் சேர்த்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் நான் நினைக்கிறேனே தவிர இதுதான் நடக்கும். இதுக்காக விஜய்க்கு இவ்வளவு நேரம் பேசினா உடனே விஜய் கட்சிக்கு போறீங்களான்னு கூட்டணிக்கு உங்களுடைய யூகங்களுக்கு எல்லாம் நான் பை சொல்ல முடியாது. இன்னொன்னு நான் சொல்றேன், இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெற போகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கு. அதுதான் ஆட்சி அமைக்கும். இல்ல அது கிடையாது. பழனிசாமி தலைமையில் நடந்ததே ஒண்ணு அம்மாவுடைய ஆட்சியில இருந்தா நாங்க வெளியில வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். என்னிட்ட கேள்வி கேட்டது நீங்க விஜய் தலைமையில கூட்டணி அமையுமா? இல்ல விஜய் வந்து அதிமுக இல்ல உங்க கொஸ்டின் தான் நான் பதில் சொல்றேன். விஜய் வந்து அதிமுகவோட போவாரான்னு கேட்டீங்க. போறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவருக்கு திமுகவுக்கு தான் போட்டி வரும். நீங்க புரட்சி தலைவர் ஆட்சி அமைப்ப அம்மாவுடைய ஆட்சி அமைப்பு பழனிசாமி துரோகத்தை ஏத்துக்க முடியுமா? நீங்க பழனிசாமி ஏத்துக்கிட்டு போக சொல்றீங்களா? இரட்டை இலை இன்றைக்கு தவறானவர் கையில இருக்கு. அதிமுகங்கிற புரட்சி தலைவர் கட்சியா இன்றைக்கு இல்ல. அவருடைய அடிப்படை விதிகளையே தயாரித்தறிந்து விட்டு எடப்பாடி திமுக இருக்குன்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். அதனால இப்பொழுது புரட்சி தலைவர் ஆட்சி அமைய வேண்டும் என்றால் அம்மாவின் தொண்டர்கள் அங்க இருக்கவங்க எல்லாம் விழித்துக் கொண்டு சரியான முடிவு எடுத்தால் வேணா நீங்க சொல்ற வாய்ப்பு இருக்கு. தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒன்றிய இதுக்காக கத்தி நடக்க போவது இல்லை. யதார்த்தத்தை நீங்களும் நானும் ஒற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல இப்பயும் நான் சொல்றேன், அதிமுக அம்மாவின் தொண்டர்கள் அதிமுகவை உருவாக்கணும் சார். அதிமுக எங்க இருக்கு? இப்ப எடப்பாடி திமுக இருக்கு. அதிமுகவோட அடிப்படை விதிகளே தரத்திருத்தாங்களே. அதனால இந்த தேர்தலுக்கு பிறகு தேர்தலுக்கு முன்பு இவர் கேட்ட கேள்வி சரி, அங்கு உள்ள தொண்டர்கள் இரட்டை இலை இருக்கு, பழனிசாமி பணபலம் இருக்குங்கிறதுனால அங்க தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் விஜய் வருவாரா என்று வலிமேல் விழி வைத்து காத்திருப்பவர்கள் ஒன்று விஜய் தலைமையை ஏற்று செல்ல வேண்டும். அப்பதான் அவங்க குழப்பாங்க. பழனிசாமி தலைமையில் இருக்கிறப்ப நான் சொல்றதே கூட்டணிக்கு
பழனிசாமியை நம்பினார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கோம். சார் நாங்க நான் சாதாரண தொண்டர் சார். நான் ஒன்னும் தலைமையா இருக்குங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. அது யூகத்துக்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. விரும்பினால் தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் கட்டாயமாக ஓரணியில் இணைகின்ற சூழ்நிலை வரும். அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்ற தலைவர் ஆட்சி அம்மா ஆட்சியை பத்தி திங்க் பண்ண முடியும். அதற்கு முன்பு அவர்கள் விழித்துக் கொண்டார்கள் அதுக்கான வாய்ப்பு. அதாவது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைய காற்றுல பறக்க விட்டாங்களே. இப்ப நான் இப்ப சொன்னேன், பழனிசாமி ஊழல் செய்திருக்கிறார், அந்த அமைச்சர்கள் எல்லாம் ஊழல் செய்திருக்காங்க, அவர்கள் மீதுலாம் சட்டப்படி நீதிமன்றம் அமைத்து நடவடிக்கை எடுப்போம்னாங்க, செய்யல. அதுபோல படிப்படியாக மதுக்கடைகளை குறைத்து மதுவிலக்கை கொண்டு வருவோம்னாங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், விவசாயிகள், மாற்றுத்திறனாளிகள், மின்சாரத்துறை ஊழியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், 510 வாக்குறுதிகள்ல பல வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தானே இந்த ஆட்சி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்றாலும் 24 பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு தான் 39 தேதி வெற்றி வாய்ப்பை கொடுத்தார்கள். அதெல்லாம் மற்ற கட்சிகளாகிய நாம் எல்லாம் என்னன்னு பார்க்கணும்னு சொல்றோம். குறைய சொல்லுங்க, புதுசு அரசியல் புதுசு இருக்கிற அரசியல் அனுபவம் இல்லாதனால நான் எந்த பாயிண்ட்டுக்கு போய் சொல்ல. நீங்க இன்னொரு கேள்வி, அவர் என்ன சொன்னாரு, ஒரு மாதமாவதே விஜய் ஏன் இன்னும் வெளியில வரலன்னு கேட்டப்ப நான் சொன்னேன், அவருக்கும் அவரை சுற்றி உள்ளவர்களுக்கும் எல்லாம் அரசியலுக்கு புதியவர்கள். இதே மாதிரி ஒரு விபத்து அவர்கள் கூட்டத்தில் நடந்ததுனால அதுல அந்த பாதிப்பு இன்னும் அதுல இருந்து மீண்டு வராம இருக்கலாம். அவருக்கு கூட பண்ருட்டியார் விஜயகாந்த் இருந்த மாதிரி யாரும் ஒரு ஆலோசகர் இல்லாத காரணமும் அதுக்கு ஒரு காரணமா இருக்குன்னு சொன்னார். அதற்கும் தேர்தல் அவர்கள் போட்டியிடும் பொழுது அவர்கள் கூட்டணி அமைக்கின்ற பட்சத்தில் அனுபவம் மிக்கவர்கள் கட்சிகள் அவரோட சேருகின்ற பட்சத்தில் அவர்கள் தொண்டர்கள் வழிநடத்தப்படலாம்ல. என்னங்க இல்ல அது பழனிசாமி, அதான் ஓப்பனா பல முறை சொல்லிட்டேன், கிளிப்புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக பழனிசாமி தலைமையில என்டிஏ கூட்டணி இருக்கிற வரை அதுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னு நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன். அது தகவலுக்குலாம் நான் பதில் சொல்ல முடியாது. பழனிசாமி என்ன செல்வராஜுக்கு ஏதோ செலக்டிவ் அம்னீசியாவா என்னன்னு தெரியல, இல்ல டிவி எல்லாம் பாக்கலையா, நாட்டுல எனக்கு தெரியலையா. பழனிசாமி எங்க அவங்க கட்சிக்காரங்க கொடியை தூக்கிட்டு ஆடுறதுக்கு புலகாங்கித அடைஞ்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணி உருவாச்சு தொண்டர்களையும். அது பழனிசாமிக்கு தெரியும் கூட்டணி விஜய் வரப்போறது இல்லைன்னு. தான் கூட இருக்கிற நிர்வாகிகளும் தொண்டர்களும் சுதந்து போயிருக்கிறதுனால அவர்கள் கையில் வைத்துக் கொள்வதற்காக இதை சொல்லிட்டு அலைகிறாரு. விஜய் அதுக்கு பயிர் சொல்லிட்டாருன்னா அது முடிஞ்சு போயிடும். இல்ல நீங்க தான், அது உண்மைதான் அவர் சொன்னது. ஒரு 10 நாள்ல இதுக்கான முன்னெடுப்புகளை நடக்குன்னு தான் சொன்னாரு தவிர 10 நாளுக்குள்ளார நீங்க முடிக்கல அவர் சொல்லல. சார் நீங்களா ஒன்னு இன்டர்பிரேட் பண்ணிட்டு அவர் சொல்லாத சொன்னா நான் எப்படி சார் இல்லையா? 10 நாளுக்குள்ளார இதுக்கான வேலைகளை தொடங்கணும்னு சொல்லியிருக்கேன். அதான் சொன்னார், நான் பார்த்தேன், எனக்கு கிளியரா சார். திருச்சியில நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்ல, விஜய் இதுக்கு தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம். தார்மீக பொறுப்புனா குற்றத்தை ஒட்டுங்கிறது இல்ல,
நான் பலமுறை சொல்லிட்டேன். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அதிமுக அவர்களுக்கு வக்கீல் மாதிரிலாம் வாதாடிட்டு இருக்காங்க. நான் வந்து நடுநிலையா இருந்து சொல்றேனே தவிர அவர் இந்த பழனிசாமி தானே அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டு இருக்காரு. அதையும் இதையும் போய் கம்பேர் பண்றீங்க. என்னங்க அதாவது காவல்துறை மீது எந்த தவறு இல்ல, எந்த கட்சியும் அதுல சதி செய்யல. அது ஒரு கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட விபத்து. அதுக்கு என்னதான் சிபிஐ என்கொயரி போட்டு பாக்கட்டுமே, நல்லது தானே. உச்ச நீதிமன்ற ஒரு முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு அமைத்து அது என்னன்னு தெரிய வருமே, பாப்போமே. யார் இல்ல இல்ல, அதாவது கடந்த 40-50 ஆண்டுகளாகவே தென் தமிழ்நாட்டு மக்களின் விருப்பம், கோரிக்கை ஐயா தேவர் திருமகனார் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது கொடுக்க வேண்டும். அது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில 21 சொல்லியிருக்கோம். அது நாம் நமக்கு அரசியல் ரீதியாக எதிராக இருக்கிறதுனால பழனிசாமி சொல்றதுனால அதை நான் ஒன்னும் தப்புன்னு சொல்லல. இல்ல, பழனிசாமி செய்த அரசியல் தவறு, இந்த 10.5% தவறுதலாக வன்னிய சொந்தங்களை ஏமாற்றுகின்ற விதமாக அறிவிச்சதுதான் அவர் செய்த பொலிட்டிக்கல் பிளண்டர். அதனால தென் தமிழ்நாட்டில் 105 சமுதாய மக்கள் அவருக்கு எதிராக திரண்டு இருக்கிறார். அதுதான் உண்மை. பாரத ரத்னா விருது மத்திய அரசு அறிவிச்சா கூட பழனிசாமி செய்த தவறை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்? அது உங்க கருத்து. தேர்தல் மே மாசம், இப்ப நம்ம உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ண வேணாம். மே கடைசியில இல்ல மே மாதத்துல தேர்தல் முடிவு வந்தது எது உண்மைன்னு தெரிய வந்து போதும். நாங்க 2 பேரும் கடந்த 2 ஆண்டுகளாக ஒன்றாக தான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். சரி, அதானே சார் நடந்துகிட்டு இருக்கு. பெரிய கட்சி அது, அம்மா இருந்த வரைக்கும் பெரிய கட்சி சார். இப்ப பெத்த கட்சி எல்லாம் கிடையாது சார், ரெட்டையில இருக்கு சார். பெரிய கட்சி தான் 10 முறை ஆளுங்கட்சியா இருந்தப்ப பணபலத்தோட ஆட்சியாளர் இருந்தப்ப ஆட்சிக்கு வர முடியல. பாராளுமன்ற தேர்தலில் 3வது இடத்துக்கு போனாங்க. இதை பத்தி பேசிக்கிட்டு இது கன்னித்தீவு கதை மாதிரி போயிட்டு இருக்கோம். எனக்கு மீட்டிங் நடத்தணும். போதும்.